வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கும்பராசிக்கான 2026க்கான மார்ச் மாதம் முழு பலன்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா நிறைய சேஞ்சஸ் ஆன மாதம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்ல ஒரு புதிய திசையே உங்களுக்கு தொடங்க போகுது. உங்களோட ராசியோட குணத்தோட அடிப்படையில உங்களோட அதிபதி பார்த்தீங்கன்னா சனி தான். சில ஜோதிட முறையில ராகு உங்களோட தொடர்பு இருக்கு. நீங்க உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் எல்லாரையும் மாதிரியே திங்க் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவீங்க. அது மாதிரி சோஷியல் மைண்டடா இருப்பீங்க எப்பவுமே. உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு இரக்க குணம் உங்களோட ஃபீலிங்ல எப்பவுமே இருக்கும். ஆனா என்னன்னா, ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அப்புறம் எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. சடனா அந்த டிசிஷனை எடுத்து முடிச்சிருவீங்க. கொஞ்சம் உங்கள யாருமே புடிச்சு வச்சுக்க கூடாது. நீங்க கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இந்த மாதம் உங்களோட ஒரிஜினாலிட்டி தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்க போகுது. முதல் வாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்ல கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலையில, குடும்பத்துல இந்த மாதிரி இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். டெசிஷன்ஸ் கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுங்க. இரண்டாவது அதுக்கப்புறம் மூன்றாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழிலில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக யாராவது கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடைசி வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கடைசி வாரத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ப்ராஜெக்ட் ஏதாவது கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஐடி அப்புறம் ஆன்லைன் ஃபீல்டில் கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு பாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். உங்களோட டீமோட அப்ரிசியேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்க. சீக்ரெட்டாக பிளானை ஓப்பனே பண்ணவே பண்ணாதீங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னா, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. நியூ ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்ல டைமுங்க உங்களுக்கு இது. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக போகிறீங்க இந்த மந்த்து. அதுவே மெயினாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி கெயின் பண்ண போகிறீங்க இந்த மந்த்து. அது உங்களோட சொத்துக்கள் மூலமாக வரலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி யாருக்காவது கொடுத்துருக்க அசட் மூலமாக கூட உங்களுக்கு வரலாம். அப்படின்னா இன்சென்டிவ் இந்த மாதம் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட சைடு இன்கம் இப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது. சடனாக எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பாசிபிள் இந்த மாதம். அதனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, ரிஸ்கி ட்ரேடிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. லாங் டர்மாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே சேஃபு. சேவிங்ஸ் இந்த மாதம் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கான பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாரு. சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து லவ் வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஆன்லைனில் கூட உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கமிட்டடுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜை பற்றின டாக்கு ப்ராக்ரஸ் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். மேரீட் ஆனவங்களுக்கு ஸ்மாலாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். கம்யூனிகேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ஈகோவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் இந்த மந்த் ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆக போகுது. ஃப்ரெண்டோட சப்போர்ட் ரொம்பவுமே கிடைக்க போகுது. ஏதாவது ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. சிப்ளிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ உங்க அதாவது உங்களோட அக்கா, தங்கச்சி, தம்பி யார் கூடயாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது இந்த மந்தோட கிளியர் ஆகிடும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நர்வில் ஏதாவது பெயின், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஸ்லீப்பில் தூங்குறதுல டிஸ்டர்பன்சஸ் வரலாம். அதனால மெடிட்டிங், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இந்த மந்த் உங்களுக்கு லக்கி டேன்னு பார்த்தீங்கன்னா அது சாட்டர்டே தான். லக்கி கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரு. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னா என்னன்னா, முக்கியமான நாட்கள் இந்த மாசத்துல 4, 13, 22, 31. உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா காளியம்மன் இருக்காங்களா அவங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம். இல்லைன்னா ஓம் நமச்சிவா, அதாவது ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு 27 முறை நீங்க சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். கும்பராசிக்காரர்களே, இந்த மாதம் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் உங்களுக்கு நல்லதுக்கு தான். ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா க்ரோத் இருக்கும். ஃபியரை விடுங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு பிரைட்டா இருக்க போகுது. உங்க நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.